வீட்டோட தான் இந்த காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. சத்தங்கள் இல்லாமல் வாடணும்ன்றது நெக்ராக்களுக்கு இந்த பகுதி வந்து ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். அங்க காணி இருக்கா இங்க காணி இருக்கான்னு சொல்லி பல பேரும் கேட்குறீங்க. முக்கியமா 10க்கு மேற்பட்ட தென்னை மரங்கள் இருக்குன்னு சொல்லலாம். இந்தியாவிலே பாத்தீங்கன்னா காய்க்கிற பருவங்களும் இருக்கு. 4 பரப்பு காணியோட அமைந்த வீடு தான். வணக்கம் ரவளே, நான் உங்கள் தவறுகிறேன். நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன்டா யாழ்ப்பாணத்தில் ஈச்சமூட்டையில் நிற்கிறேன். மிகவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்னட்ட இப்போ கால் பண்ணி கேட்குறது அங்கே காணி இருக்கா இங்கே காணி இருக்கான்னு சொல்லி பல பேரும் கேட்குறீங்க. என்னட்ட வர்ற காணியில் கட்டாயம் உங்களுக்கு நான் இந்த பதிவு மூலம் நான் தெரிவிக்கிறது வழக்கம். அதே மாதிரி இன்றைக்கு வந்து யாழ்ப்பாண நகரத்து அண்மித்த பகுதியிலேயே வந்து 4 பரப்பு காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. பலரும் என்னட்ட கேட்குறது மிக முக்கியமான இடத்துலேண்டா யாழ்ப்பாண நகரத்தை அண்மித்து வந்து காணி கேட்குறீங்க. முக்கியமாக சொல்ல போனால் 4 பரப்பு காணியில் அமைந்த ஒரு வீட்டோட அமைந்த ஒரு காணி துண்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அதுவும் யாழ்ப்பாணம் ஈச்சமூட்டை பகுதியில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். முக்கியமாக சொல்ல போனால் இது ஒரு பிரைவேட் லேனுக்குள்ள லேனுக்குள்ள இருக்கிற ஒரு காணின்னு சொல்லலாம். ஒரு அமைதியான சூழலில் இருக்குது. பக்கங்களில் பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு குடியிருப்பு சூழ்ந்த பகுதியில் இந்த காணி இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு எல்லாமே காட்டிக்கொள்றேன். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா யாழ்ப்பாணத்தில் முக்கியமாக சொல்ல போனால் ஈச்சமூட்டை பகுதியில் நிற்கிறோம். இந்த ஈச்சமூட்டை பகுதியில் பிரதான வீதி இருக்குது தானே, இது யாழ்ப்பாணம் ஈச்சமூட்டை பகுதியில் பிரதான வீதியில் முக்கியமாக சொல்ல போனால் ஒரு லேனுக்குள்ளான் இந்த காணி வந்திருக்கு. ஒரு பிரைவேட் லேனுக்குள்ளான் இந்த 4 பரப்பு காணி வந்து வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த அட்ரஸை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கிருஷ்ணபிள்ளை ரோட் ஈச்சமூட்டை ஜெஃப்னா இதுதான் இந்த அட்ரஸ் வந்து. இந்த லேனுக்குரிய அட்ரஸ் வந்து கிருஷ்ணபிள்ளை ரோட் ஈச்சமூட்டை ஜெஃப்னா தான் இந்த லேனுக்குரிய அட்ரஸ்ன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படியே போன மாதிரி தான் நான் காணி துண்டுக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியே பார்த்தீங்கன்னா பிரதான வீதியிலேருந்து சரியாக 150 மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். இப்படியே வந்தீங்களா இருந்தால் ஒரு அமைதியான குடியிருப்பு பகுதிக்குள்ளான் இந்த காணி விற்பனைக்கு வந்திருக்கு. எல்லாருக்குமே மிக முக்கியமாக நிறைய பேருக்கு ஒரு ஆசை என்னென்னா ஒரு அமைதியான சூழலில் இருக்கிற காணிகள் வந்து வேண்டும்னு பல பேரும் யோசிக்கிறது வழக்கம். பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோட்டு இல்லாமல் என்ன சொல்கிறது ஒரு சத்தங்கள் இல்லாமல் வாடணும்ன்றது நெக்ராக்களுக்கு இந்த பகுதி வந்து ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வந்து சுற்றி வர வீடுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இப்படியான ஒரு சூழல்லாம் இந்த காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அப்படி உங்களுக்கு இந்த ரோட்டை வந்து காட்டிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து சரியாக 150 மீட்டர் தூரம் வந்தீங்கன்னாலே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இதில் வந்து பெரிய பெரிய வீடுகள் எல்லாமே இருக்குது. இப்படியே வாங்க காணி அடிக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த 4 பரப்பு காணிக்க வந்துட்டோம்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படியே பார்த்தீங்கன்னா அதில் வந்து மியூசிக் கிளாஸ் எல்லாம் நடக்கிறது. பார்த்தீங்கன்னா இதோட இந்த லேன் வந்து முடியுது. இது சுற்றி வரவே ஒரு அமைதியான ஒரு சூழலை கொண்ட ஒரு இடம்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியான இடத்துல இந்த காணி விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த காணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு கேட் போட்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா வாகனங்கள் எல்லாமே வந்து திரும்பி உள்ளுக்க வரக்கூடிய மாதிரி வந்து விட்டுருக்கணும். இந்த காணி பார்த்தீங்கன்னா காணின்ற அளவு 4 பரப்பு காணி துண்டுன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இங்கால ஒரு வீடும் இருக்குது. இந்த வீட்டோட தான் இந்த காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. 4 பரப்பு காணியோட அமைந்த வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு தேவையாக இருந்தால் 2 பிரிச்சும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 2 பரப்பாக பிரித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது உங்களோட வசதியில் பொறுத்தது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொடுக்குறதுக்கு தான் காணி உரிமையாளர் வந்து யோசிக்கிறார். யாராவது ஒரு ஃபேமிலியாக நீங்கள் 2 பேர் இந்த காணி வந்து எடுக்க போகிறீங்கன்னா கூட நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து எடுத்துக்கொள்ளலாம். 2 பிரித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி 2 பிறப்பா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து கட்டாயம் உடைச்சு தான் எடுக்கணும். அப்படி இல்லை நீங்க ஒரு ஆள் தான் எடுக்க போறீங்கன்னா கூட இந்த வீட்டை நீங்க திருத்தி கூட பயன்படுத்தலாம். வேணும்னு பார்த்தீங்கன்னா பாவிக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ரெனோவேஷன் வேலை செஞ்சுட்டு நீங்கள் பாவிச்சுக்கொள்ளலாம். ஏற்கனவே வந்து ஸ்டோராக வந்து இருந்திருக்கு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோராக வந்து பாவிச்சிருக்கணும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா பாவிக்காமல் இருக்குதுன்னு சொல்ல 4 பரப்பு காணி வந்து பேங்கில் வந்து மோகேஜில் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் யாராவது வேண்ட போகிறீங்கட்டா கூட உடனே உங்களுக்கு அதை நிவர்த்தி செஞ்சு உங்களுக்கு தரப்போகிறார் உரிமையாளர் சொல்லிக்கிறார். முக்கியமாக ஏன் மோகேஜில் இருக்கின்ற விஷயத்தை சொல்லிக்கொள்கிறோம்னா இந்த அண்ணா சொல்லிக்கிறார் இந்த காணி வந்து எல்லாமே முக்கியமாக ஆவணங்கள் எல்லாமே சரியாக இருக்குன்னு சொல்லிக்கிறார். அதே மாதிரி இந்த காணி இந்த தோம்பு பார்த்தீங்கன்னா 45 வருடத்துக்கு மேற்பட்ட தான் இருக்குன்னு சொல்லிக்கிறார். ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருந்தால் தான் முக்கியமாக பேங்கில் வந்து மோக்கேஜில் நாங்கள் போட்டு லோன் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியான ஒரு எல்லாமே ஆவணங்கள் எல்லாம் சரியாக
இருக்கிற பட்சத்தில் பேங்க்லேயே எடுத்துக்கொள்வினோம். அப்படியான ஒரு காணின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காணியை வாங்க போகிறீங்கள்டா கூட நீங்கள் வேண்டிய ஆவணங்களை வேண்டி நீங்கள் உங்களோட காணிக்கந்தூரில் உங்களோட சட்டத்திறனின் மூலம் காணிக்கந்தூரில் சரிபார்க்க வேண்டியது உங்களோட தனிப்பட்ட ஒரு விடயம்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காணிக்கு நிறைய விடயங்கள் இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் தென்னை மரங்கள் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிணறுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. முக்கியமாக 10க்கு மேற்பட்ட தென்னை மரங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா காய்க்கிற பருவங்களுக்கு நிறைய மரங்கள் காய்ச்சி கொண்டு இருக்குது, சில காய்க்காமல் இருக்குது. 10க்கு மேற்பட்ட தென்னை மரங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நாவல் மரம் எல்லாம் நிற்கிது. அஞ்சால பார்த்தீங்கன்னா இந்த தென்னையில் கூட காய்கள்ன்ற நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி நிறைய காய்கள் காய்க்கிற தென்னை மரங்களோட கிணறு கூட முன்னுக்கு இருக்குன்னு சொல்லலாம். எல்லா விடயங்களும் இந்த காணியில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் புதிய வீடு யாராவது கட்ட போகிறீங்கட்டா கூட இந்த 4 பரப்பு காணியை வேண்டி இதை உடைச்சிட்டும் கட்டலாம், அல்லது இதை ரெனோவேஷன் செஞ்சுட்டு நீங்கள் இருந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியான எல்லா வசதிகளையும் கொண்ட காணி தான். இந்த 4 பரப்பு காணிக்கு பக்கத்தில் என்னென்ன இடங்கள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாடசாலை, ஒரு காணி ஒன்று வேண்டுறீங்களா இருந்தால் கட்டாயம் பாடசாலைகள் எல்லாமே முக்கியமாக பக்கங்களில் இருக்கணும். அதே மாதிரி இந்த காணியில் இருந்து சென்ட் ஜோன்ஸ் காலேஜ் தெரியும், அதே மாதிரி சுண்டுக்குழி கேர்ள்ஸ் காலேஜ் தெரியும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு உள்ளேயே இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி கச்சேரி பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டருக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோழிக்ரோஸும் ஹாஸ்பிட்டலும் 1.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக எல்லாருங்க அப்படின்னா யாழ்ப்பாண டவுன் எவ்வளோ தூரம், இதிலிருந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண டவுன் 3 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. ஆண்டனி சர்ச் பார்த்தீங்கன்னா இதில் இருந்தே நடந்தே போய்கொள்ளலாம், 500 மீட்டர் தூரத்திலே சர்ச் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி எல்லாமே பக்கங்கள் இருக்குது. அதை விட முக்கியமான விடயம், இது ஒரு அமைதியான சூழல். இந்த இடத்துக்கு நான் பிறக்க ஃபீல் பண்ணி பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒற்று சத்தம் இல்லை, ஒரு அமைதியான சூழல். அப்படியான இடம் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ சோலையான இடம்னு பாருங்கள். சுற்றி வர பெரிய பெரிய மரங்கள், தென்னைகள் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கம் எல்லாமே வீடுகளாக இருக்குது. அப்படி ஒரு இடத்துல இந்த காணி விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த காணியை முன்னுக்கு காட்டி இருக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சச்சதிர காணி, 4 பரப்பு காணி. ஒரு வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு உகந்த காணின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் பார்த்த உடனே நீங்கள் யோசிப்பீங்க, இந்த காணி ஒரு பரப்பு எவ்வளவு விலைக்கு அண்ணா விற்க போகிறாருண்டு. காணி உரிமையாளர் சொல்லியிருக்கிறார், இந்த காணி ஒரு பரப்பு 1 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய போகிறார். மொத்தமாக 4 பரப்பு இருக்குது, 4 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய போகிறார். நீங்கள் காணி உரிமையாளருடைய நேர கதைச்சு நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது யாருமே நடுவில் இடைத்தரகரோ தரகர் யாருமே இல்லை. நீங்கள் உரிமையாளரோட கதைச்சு வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவற்றை கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில் இல்லாமல் தந்திருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல காணி வேண்ட போகிறீங்களா இருந்தால் ஆவணங்களை சரி பார்த்து வேண்ட வேண்டியது உங்களது கடமை. நீங்கள் உங்களோட சட்டத்திறனியல் மூலம் காணிக்கந்தூரில் வேறு ஆவணங்கள் தருவார், இந்த காணியின் உறுதியில் தோம்பல் எல்லாம் தருவார். அதை நீங்கள் காணிக்கந்தூரில் சரி பார்த்து வேண்ட வேண்டியது உங்களோட கடமை. காணி பார்த்தீங்களா இருந்தால் ஒரு சச்சதிர காணி, நல்ல ஒரு அமைதியான சூழல், நிறைய மரங்கள் இருக்குது. நான் அப்படியே பின்னாலெல்லாம் போய் காட்டையில் பார்த்தீங்கன்னா சச்சதிரமாக இருக்குது. அங்கே போனான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காணி பார்த்தீங்கன்னா புல்லுகளாக இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் காணி சச்சதிரம் நல்ல தண்ணீர் உள்ள பிரதேசம், அதே மாதிரி நல்ல மண்பலம் உள்ள பிரதேசம்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல அமைதியான சூழலில் நீங்கள் வேண்டும் நினைக்கிறீங்கடா உரிமையாளரோட கதைச்சி பேசி நீங்கள் வேண்டுங்க. யார் முன்னுக்கு வேண்டுறீங்களோ அவைக்கு தான் இந்த காணி கிடைக்க போகுது. உடனே தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு வித்தியாசமான காணொலியை சந்திக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் யாரும் காணியில் விற்கணும்னு சொன்னால் என்ன தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் என்ன ஒரு நல்ல காணொலியை சந்திக்கிறேன். நன்றி.